வேதாகமத்தில் 12 ஆண்டுகளாக வருடங்களாக பெருமாள் ஸ்திரீ மனிதனால் கைவிடப்பட்டு, டாக்டரால் கைவிடப்பட்டு, தன் பணத்தை எல்லாம் செலவழிந்து மகா வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஓடி வந்து தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவளுடைய வியாதி, அவளுடைய பலவீனங்கள், அவளுடைய சுகங்கள் எல்லாம் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. இந்த காலை வேளையில் என் தேவ சபமே, நீ அவரை நோக்கி பார்த்து பின்பாக ஓடி விசுவாசத்தோடு நீ ஏறெடுக்க எல்லா ஜபங்களையும் கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால், ஒருவேளை இன்னுமே ஒன்றுமே முடியாது, எனக்கு அடுத்த நிலைமை இல்லையே, எல்லாம் முடிந்து போய்விட்டதே என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தின, உன்னை துக்கப்படுத்தி எந்த சம்பவம் வந்தார்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு வேறுபாடாய் காணப்படலாம், பிள்ளைகளுடைய கீழ்ப்பாடியார் நிமித்தமாய் நீ வேதனையோடு காணப்படலாம். இந்த வேதனையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் தான் உன்னுடைய பாடுகளை, உடைய நோய்களை, உடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். அந்த சிலுவை இயேசு நாதரை நீ நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும்படியாகவே, அந்த வியாதிகள் மாறும்படியாக, துக்கங்கள் மாறும்படியாக, கண்ணீர்கள் மாறும்படியாக, செலவழிந்த எல்லாவற்றை காட்டிலும் இயேசு உனக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.